எப்படியாச்சும் அந்த ஸ்பைடர் ஸ்லைமா அடிச்சிடணும். அடிடா சிண்டு, அடிடா. ஐயோ. ஸ்வாதி அக்கா, பட்டுச்சு தானே ஸ்பைடர் மேன்ல? ஏய் சிண்டு, எங்கடா ஸ்பைடர் மேன்ல பட்டுச்சு? மினியன்ல தான் பட்டுச்சு, அதுவும் செவுத்துல அடிச்ச நீ அவுட்டுடா. அக்கா இல்லக்கா, நீங்க போய் சொல்றீங்கக்கா. ஸ்பைடர் மேன்ல தான் நான் அடிச்சேன், நான் தான் பார்த்தனே. ஏய் சிண்டு, நாங்களே பார்த்துட்டு இருக்கோமே, எங்க கண்ணு என்ன குருடா? நீ செவுத்துல அடிச்சிட்டு மினியன்ல பட்டுச்சு, அதுவும் நீ செவுத்துல அடிச்சிட்டனாலே அவுட்னு சொல்றாங்களே ஸ்வாதி அக்கா. நீ அவுட் சிண்டு. ஆமா சிண்டு, நீ அவுட். நீ வெளியில போ. நெக்ஸ்ட் யாரு? ரவுனி, அடுத்த சீட் எடுத்து கொடு பார்க்கலாம். நெக்ஸ்ட் யார் பேர் வருதுன்னு பார்க்கலாமா? க்ளோரி, க்ளோரி வா வா, வந்து விளையாடுவா. ஹாய், ஏன் பேரா? அதோ வரக்கா. ஏய் க்ளோரி, க்ளோரி யூனிகார்ன் மட்டும் அடிக்காத க்ளோரி. ஏய் தியா, நீ வேற கம்முனு. நான் அடிப்பனானே தெரியல. ஃபர்ஸ்ட் நான் போய் அடிச்சு பார்க்கறேன், எதை அடிக்கறேனோ அதை எடுத்துப்பேன். எப்படியாச்சும் மினியன் ஆச்சு நம்ம எய்ம் பண்ணி அடிச்சிடணும். ஐயோ, எங்க அடிச்சேன்னு தெரியலையே. இது ஸ்வாதி அக்கா கிட்டே கேட்டுடலாம். ஸ்வாதி அக்கா, எங்கக்கா அடிச்சேன்? நான் அடிச்சனா இல்லை சிண்டு மாதிரி செவத்துல ஏதாச்சும் அடிச்சிட்டேனா? ஏ க்ளோரி, நீ அடிச்ச, ஆனா நீ எய்ம் பண்ண மினியன் மேல அடிக்கல, டோரிமான் மேல அடிச்சிட்ட. அப்படியாக்கா? சரி, ஏதோ டோரிமான் ஆச்சு கிடைச்சது. க்ளோரி, நல்ல வேளை நீ எங்க யூனிகார்ன் அடிச்சிருவியோன்னு பயந்துட்டேன். அடுத்தது யாரு? தியா. தியா, விளையாட ரெடியா? ரெடியா இருக்கு ஸ்வாதி அக்கா. எப்படியாச்சும் இந்த யூனிகார்ன் அடிச்சே ஆகணும். தியா, எப்படியாச்சும் அடிச்சிரு. ஏய், அடிச்சிட்டேன். ஸ்வாதி அக்கா, நான் அடிச்சிட்டேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். நான் போய் எடுத்துக்கிறேன் என்னோட ஸ்லைமை, யூனிகார்ன் ஸ்லைமை. ஏய் தியா, இன்னும் கேமே முடியல, அதுக்குள்ள என்ன நடுவுல போய் எடுக்கிற? சாரி ஸ்வாதி அக்கா, நான் போறேன் பேசுக்கு. இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து பண்டு தான். பண்டு, நீ வந்து விளையாடிட்டு எல்லாரும் ஸ்லைம்ல இருக்க பொம்மையெல்லாம் வச்சு விளையாடலாம், சரியா? ஓகே ஸ்வாதி அக்கா, எப்படியாச்சும் இந்த ஸ்பைடர் மேனை அடிச்சிடணும். ஐயோ, யூனிகார்ன் அடிச்சிட்டனே. ஸ்வாதி அக்கா, தியா அடிச்சு யூனிகார்ன் மேலே அடிச்சிட்டனே, என்னக்கா பண்றது? ஏய் பண்டு, நீ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ ஸ்லைம் மேலே தான் அடிச்ச, உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. இந்த சிண்டு மாதிரி செவுத்துல அடிச்சிருந்தா தான் அவுட்டு. உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, நீ ஆடலாம். அப்படியாக்கா? அப்பாடா, பயந்துட்டேன். இப்ப பாருங்க, எப்படியாச்சும் இந்த ஸ்பைடர் மேன் அடிக்கிறேன். அடிடா பண்டு. அடிச்சான் பாருங்க ஸ்பைடர் ஸ்லைம். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. அவனுக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏய் சிண்டு, அவன் ஸ்லைம் மேலே அடிச்சான், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தேன். நீ செவுத்துல அடிச்சிட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலன்னு இப்போ வந்து நின்றுட்டு இருக்க. இல்ல ஸ்வாதி அக்கா, எனக்கு இன்னொரு சான்ஸ் நீங்க அப்பயே கொடுத்துருந்தீங்கன்னா நான் அப்பயே அந்த ஸ்பைடர் மேன் அடிச்சு தூக்கி இருப்பேன். டே சிண்டு, நான் ஸ்பைடர் மேனை அடிச்சுட்டு காண்டில் பேசாதடா. நான் ஏதோ பேசலப்பா. எனக்கு என்ன பொம்மை கொடுக்குறீங்களோ அதை வாங்கி நான் கிளம்புறேன் இந்த இடத்த விட்டு. அவ்வளோதான் பசங்களா, கேம் முடிஞ்சுது. லாஸ்ட்ல இருக்கிறது இந்த மினியன் தான். மினியன் ஸ்லைம் வந்து நம்ம சிண்டுக்கு. பசங்களா, இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஸ்லைம் பக்கத்தில் போய் நின்றுக்கோங்க. எந்த வந்து டோரிமான் கிட்ட போய் நின்னுக்க போறேன். ஹாய், ப்ளூ கலர்ல அழகா இருக்கு. டோரிமான் கூட பார்க்க நல்லா தான் இருக்கு போலி. சரி, போய் நின்னுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச யூனிகார்னே வந்துடுச்சு. எவ்வளோ அழகா பிங்க் கலர்ல இருக்கு பாரு. வாவ் பண்டு, நம்ம ரெண்டு பேருக்கு தான் நம்ம நினைச்சதே வந்துடுச்சுல. ஹே ஆமாதியா, சூப்பர்ல. நம்மளுக்கு தான் நம்ம நினைச்ச ஸ்பைடர் மேன் இல்லாம வேற வழி இல்லாம இந்த மினியன் பக்கத்துல போய் நிக்கிற மாதிரி இருக்குது. சே, வெறுப்பா இருக்குது. சரி, இந்த க்ளோரி கிட்டேயாச்சும் கேட்டு பார்ப்போம். க்ளோரி, எனக்கு தான் அந்த டோரிமானாச்சும் கொஞ்சம் பிடிக்கும், உனக்கு தான் மினியன் தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்திய தியா கிட்ட. இங்கே வந்து நின்னுக்கிறியா? எனக்கு அதையாச்சும் கொஞ்சம் கொடுக்குறியா கொஞ்சம்? ஹே ஆமா சிண்டு, நல்ல ஐடியா தான். இங்க வந்து நின்னுக்கோ, நான் மினியன் எடுத்துக்கிறேன். ஹே சூப்பர், எனக்கு பிடிச்ச மினியனே வந்துடுச்சு. இந்த சிண்டு தான் பாவம், வேற வழி இல்லாமல் டோரிமான் பக்கத்தில் போய் நின்றுட்டான். சரி, நம்மளுக்கு பிடிச்ச மினியன் வந்துடுச்சு. என்ன பசங்களா, எல்லாம் நின்னுட்டீங்களா? நின்னுட்டேன் ஸ்வாதி அக்கா, எனக்கு பிடிச்ச ஸ்பைடர் பக்கத்துலயே நின்னுட்டேன். சீக்கிரமா ஓபன் பண்ணி காட்டுங்கக்கா, எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. ஆமா ஸ்வாதி அக்கா, சீக்கிரம், எனக்கு யூனிகார்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சீக்கிரம்க்கா. சரி, இதோ வரேன். எல்லாரும் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரியா? நான் போய் ஒரு பிளேட் எடுத்துட்டு வரேன். சரிங்க ஸ்வாதி அக்கா, சீக்கிரம். இந்த பிளேட்ல நம்ம இப்போ இந்த ஸ்லைம் எல்லாம் எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் தியா, உன்னோட ஸ்லைம் எடுத்துட்டு வா, பிங்க் கலர். எடுத்துட்டு வரேன்க்கா. ஓகே, பிங்க் கலர் ஓப்பன் பண்ணி போடலாம். என்ன இது ஒரு மாதிரி கட்டியாகிட்டு இருக்கே. நல்ல லைட் பிங்க்கு, அதனால ஒயிட் கலரில் தெரியுது வெளில எடுத்தோடனே. இது உள்ள யூனிகார்ன் இருக்குது, இருங்க எடுக்கலாம். வாவ், பிரைட்டாக இருக்குது யூனிகார்னு. ஆரஞ்சு வித் பிங்க்கில் சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாவ்,
அக்கா அக்கா ஸ்வாதி அக்கா எனக்கு எடுக்கலாமான்னு இருக்கு, எடுத்துக்கிட்டாக்கா? இல்லை தியா இரு, நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் சரியா? இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாரு யூனிகார்னு. உனக்கு தான் கொஞ்சம் அவசரப்படாமல் இருதியா, எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன், விளையாடுங்க. சரி ஸ்வாதி அக்கா. அடுத்தது பண்டூது க்ரீன் கலர் ஸ்பைடர். ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? இதில் ஸ்பைடர் அழகாக இருக்கு, க்ரீன் கலர் சூப்பராக கீழே கொட்டும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்பைடர் வா வெளியில் வா. வாவ் சூப்பராக இருக்கே. ஐ ஸ்பைடர் அழகா இருக்கு, இப்பவே எடுத்துக்கணும் போல இருக்கு. சரி வெயிட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் தானே. அடுத்தது நம்ம க்ளோரியோட எல்லோ கலர் மினியன் ஸ்லைம் ஓப்பன் பண்ணலாம். வாவ் எல்லோ சூப்பராக இருக்கே. ஏய் மினியன் அழகாக இருக்குப்பா, எனக்கே பிடிச்சிருக்கு. மினியன் பிரைட்டாக அழகாக இருக்கே, எல்லோ வித் ப்ளூவில் சூப்பராக இருக்குது. அடுத்தது ஃபைனலாக நம்ம சிண்டுவோட ப்ளூ கலர் டோரிமான் ஸ்லைம் ஓப்பன் பண்ணலாமா? வாவ் எவ்வளோ சூப்பராக பிரைட்டாக இருக்குது இந்த கலரு. சிண்டு நீ தோத்துட்டு லாஸ்ட்டில் இது எடுத்தாலும் சூப்பராக இருக்குடா வந்து. வாவ் க்யூட்டாக இருக்கே. ஆமால நல்லா தான் இருக்குப்பா பார்க்கறதுக்கு. நல்ல வேலை டோரிமானாச்சும் நம்மளுக்கு வந்ததே. ஹே டோரிமான், ஸ்பைடர், யூனிகார்ன், மினியன் எல்லாமே சூப்பர். சரி பசங்களா, நான் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லா ஸ்லைமும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பொம்மை மட்டும் கொடுத்துட்றேன். டோரிமான் சிண்டுது, ஸ்பைடர் வந்து பண்டூது, யூனிகார்ன் நம்ம தியாது, மினியன் க்ளோரிது. ஓகே, இப்போ நம்ம எல்லா ஸ்லைமும் மிக்ஸ் பண்ணிக்கலாமா? வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஜாலியாக இருக்குது, சாஃப்டாக சில்லுன்னு இருக்குது. ஸ்லைம் அழகாக இருக்குது. அப்படி பாரு, இந்த க்ரீன் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர், எல்லோ கலர் எல்லாம் சேர்த்து அந்த க்ரீன் கலர் தான் வருது. சரி இந்த பொம்மையெல்லாம் இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி எடுத்து கொடுத்துட்றேன். இது ஜாலியாக இருக்குப்பா, அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொடுத்துட்றேன் உங்கள் பொம்மைலாம். வாவ் சூப்பராக இருக்குது, க்ரீன் கலரில் வந்துடுச்சு எல்லாமே சேர்த்து. சரி இந்தாங்க ஃபைனலாக உங்கள் பொம்மைலாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அவங்கவுங்க வச்சுக்கோங்க. வாவ் சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, பொம்மைலாம் அழகாக இருக்குது. ஸ்லைம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. மொத்தமாக எல்லாம் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அவ்வளோதான் பசங்களா, நம்ம ஸ்லைம்லலாம் விளையாடி முடிச்சாச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சுல்ல? அக்கா ஸ்வாதி அக்கா, தியா, பண்டு, சிண்டு எங்க அப்பா எனக்கு ஒரு பொருள் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு விளையாடுறதுக்காக. இப்போ எடுத்துட்டு வரட்டா, ஓபன் பண்ணி பார்க்கலாமா? அப்படியா? சீக்கிரம் க்ளோரி போ போ எடுத்துட்டு வா, ஓடு. கிட்ஸ் க்ளோரி என்ன பொருள் எடுத்துகிட்டு வரான்னு பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ஸ்.